Hello friends, welcome to my channel Spices of Life. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போறோம். நாங்க வந்து தனுஷ்கோடி போயிருந்தோம். அங்க வந்துட்டு நாங்க ஒரு சூப்பரான ஷாப்பிங் பண்ணோம். இன்னைக்கு வந்து நான் பார்க்க போறது ஒரு சின்ன ஷாப்பிங் vlog தான். தனுஷ்கோடியில வந்து என்ன ஷாப் பண்ணிருப்போம் அப்படினா அது வந்து ஒரு கடற்கரை பிளேஸ். சோ அங்க நிறைய வந்து சீஷெல்ஸ் ஆன ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தான் நிறைய இருந்தது. ஸோ அந்த ஷாப் எப்படி இருந்தது, அங்கே நாங்கள் என்ன வாங்கினோன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு தனுஷ்கோடி ஓல்டு பில்டிங் அப்படின்ட்டு இங்கே வந்துட்டு சுனாமினால் அழிஞ்ச இடமா. இது வந்து அப்போ கட்டி வச்சுருந்த சர்ச்சு அந்த இதெல்லாம் இங்கே வந்து இன்னும் அந்த அழிஞ்சு போய் அது அப்படியே நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம் தான் போனோம். அங்கே போனால் வந்து நாங்கள் வந்து ஒரு மதியான டைம் போனோம்னால ஒரு செம்ம வெயில் அடிச்சுது. அந்த இடத்துல வந்து ஆட்களுமே நிறைய இல்லை, நிறைய கடை இருந்தது. ஆனால் ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க, கூட்டமே இல்லை. அப்படியே நாங்கள் உள்ளே நடந்து போய் பார்த்தோம். ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருந்தது, கடையாக அங்கங்கே கடை இருந்தது. நல்லா வெயில் அடிச்சுது. அந்த பீச் சவுண்டுக்கும் அந்த ஷெல்ஸ்லாம் வந்து நல்லா அழகாக கெட்டி தொங்க விட்ருக்காங்க. அதோட சவுண்ட்ஸுமே கேட்கறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே ரஷ்ஷாவும் இல்லை, நிறைய கடை இருந்தது. சரி ஓகே, அப்படியே என்னென்ன இருக்குது பார்க்கலான்ற மாதிரி பார்த்தோம். ஷெல்ஸில் எல்லாம் என்னென்ன செஞ்சு போட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த சவுண்ட்ஸ்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு கடையில் வந்துட்டு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் எல்லாம் செஞ்சுருந்தாங்க. ஷெல்லில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா கடையிலுமே மோஸ்ட்டாக வச்சதே தான் வச்சுருக்காங்க. அந்த ஷெல்ஸில் வந்து பேர் எழுதி கூட கொடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் கூட வச்சுருந்தாங்க. சரி, ஒரு கடையில் நின்று நாங்கள் சும்மா பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அந்த கடையில் இருக்கவங்க வந்துட்டு எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க. எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய சொன்னாங்க. அது உண்மையாக பொய்யான்றது எங்களுக்கு தெரியாது. பட் நாங்கள் வந்து அவங்க சொன்னனால ஓகே அதுதான் போல் இருக்குது அப்படி தான் சொல்லி நாங்களும் நம்பினோம். எப்படி பேர்ல் வந்து உண்மையாக பொய்யான்னு எப்படி கண்டுபிடிக்கணும், அப்புறம் அந்த பேர்ல் வந்து எத்தனை வருஷம் வளருது, அது எப்படி எடுப்போம், அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. எல்லாத்தையுமே நானும் பார்த்துட்டு அவங்க சொன்னதெல்லாம் கூட நல்லா இருந்தது. கேட்கறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்படிலாம் இருக்குமான்னு கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷனாகவே இருந்தது எங்களுக்கு. இந்த ஃபிஷ் வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கிராப் தொங்கிச்சு. அதை தான் நான் ரொம்ப வித்தியாசமாக பார்த்துட்டு இருந்தேன். என்னது இது நண்டு அப்படின்னு. அவங்க உடனே இது வந்து ஒரிஜினல் நண்டு, நீங்கள் மோந்து பாருங்கள் ஸ்மெல் வரும் வந்துட்டு எல்லாருமே கேட்பாங்க இது ஒரிஜினல் நண்டு, அதுக்காக அந்த ஸ்மெல்லை வந்து அப்படியே வச்சுருக்கோம், நாற்று அடிக்கும், வேணால் மோந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளேருந்து கூட நண்டு எடுத்துகிட்டு வந்து எனக்கு காமிச்சாங்க. எல்லாத்தையுமே நானும் பார்த்துட்டு அவங்க சொன்னதெல்லாம் கூட நல்லா இருந்தது. கேட்கறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்படிலாம் இருக்குமான்னு கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷனாகவே இருந்தது எங்களுக்கு. இதுலேயே வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மாதிரி அழகாக ஃப்ளார் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இது வந்து கடல் கிட்டன்றனால எல்லாமே ஷெல்ஸ்லேயே ரெடி பண்ணியிருந்தாங்க நிறைய. கேள்விப்பட்டீங்களா? இது வந்துட்டு 12 வருஷத்து முத்துனேன். இன்னும் ஒன்று இருக்கேன் 24 வருஷத்து முத்து. அதையுமே ஃபோட்டோ எடுக்கிறதுனா எங்கேயுமே காமிச்சிருக்க மாட்டாங்க, எங்கேயும் இதாக்கி பாருங்க. இது வந்துட்டு 24 வருஷம் முத்து இதில் வளரும். உள்ளேயும் சிப்பி இருக்கும். அந்த சிப்பிக்கில் 1, 2, 3 இந்த மாதிரி வகையான சிப்பிகள் இருக்கும். இந்த பேர்ல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பிளாக்காக இருக்குது. ஓகே, பிளாக்காக வரும். பிளாக் பேர்ல் தான் அந்த மாதிரி வந்துட்டு ரேரான சிப்பிகளை கிடைக்கும். அது 5 தலை சிப்பி, 5 தலை நாகம் மாதிரி. இது வந்து உண்மையான பாலா? அது ஆமாண்ணா. எவ்வளோ இந்த மாதிரி சின்ன பீஸ் 18 வருஷம் எப்படி உண்மையான பால் அப்படி எப்படிங்க செக் பண்ணுறது கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது வந்து முகம் பார்க்குற கண்ணாடி. இந்த கண்ணாடியில் வந்துட்டு நம்ம முட்டை வந்துட்டு நீங்கள் எங்கே வாங்கினாலும் சரி தான், நகைக்கடையில் போய் வாங்கினீங்கன்னா சர்டிஃபிகேட்டோடு வந்துடும். நம்ம கிட்ட வந்து சர்டிஃபிகேட் இருக்காது. இந்த முட்டை வந்துட்டு இது 18 வருஷத்து முட்டை. இந்த முட்டை வந்து லேசாக உரைச்சிங்கன்னா பவுடராக வரும். அதுதான் தொடச்சு விட்டிங்கன்னா போயிடும். அதுலேயே மாலை. இது 12 வருஷத்து முத்து. இதனுடைய வயசு வந்துட்டு 12. வெள்ளையாக இருக்கான். இது வந்துட்டு பிங்கு 16. உரைச்சிங்கன்னா இப்போ பவுடராக வரும். தொடச்சு விட்டிங்கன்னா போயிடும். இப்போ டூப்ளிகேட் பார்க்கறதுக்கு முத்து மாதிரியே இருக்கும். அந்த கலருக்கு வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது, சரிங்களா? இதை வந்துட்டு உரைச்சினீங்கன்னா எதையுமே வராது. ஓகே, நீ முட்டை வந்துட்டு இப்படி தான் செக் பண்ணி எங்கேயுமே நம்ம இங்கே வந்துட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா 50 ரூபா 60 ரூபா பீஸு. வெளியில் ஆன்லைனில் வாங்கினா 549 ரூபா 559 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். இங்கே வந்துட்டு டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா மீன் வருவாங்க. முத்துல பிரேஸ்லெட் இருக்கா? கிடைக்கும். இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா 150 ரூபாய் கிடைக்கும். கலர் வேறு எது இருக்குது? இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா 250 ரூபாய் கிடைக்கும். இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா 550 ரூபாய் கிடைக்கும்.
இதெல்லாம் 550 ரூபா. நல்லா இருக்கும். சொல்கிறாங்களே ஒரிஜினல் பொறுத்து நீங்கள் வந்துட்டு இவ்வளோ கம்மியாக கிடைக்கிறது சந்தோஷப்படுங்க. எவ்வளோ முத்து கவுண்டிங் பண்ணி பாருங்க. ஒரு பீஸ் 60 ரூபா 70 ரூபா 80 ரூபா அந்த மாதிரி. அது உருண்டை பீஸ். அது இந்த சின்ன தோடு 100 ரூபாக்கா. இந்த தோடு வந்து 100 ரூபா ஜோடி. இது நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு வருஷம் 2 வருஷம் யூஸ் பண்ணிங்க தங்கத்தில் மாற்றிக்கலாம். பட் முத்து யூஸ் பண்ணுறது என்ன பெனிஃபிட்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிரெயினை ரொம்ப ஷார்ப்பாக வச்சுக்கிறோம். அது இல்லாமல் வந்துட்டு அலர்ஜி வராது, ஹீட் வராது. இந்த 3 வகையான பெனிஃபிட் வந்துட்டு ஒரு முத்துலேயே இருக்குது. முத்து யூஸ் பண்ண சின்னதாக கரைஞ்சிக்கிட்டே வரும். இந்த இடத்துல ஷேப்பு இல்லை, நல்லா இல்லை. நீங்கள் உடம்புல போட்டிங்கன்னா ஒரே ஷேப்பு கொண்டு வரும். ஓகே, எவ்வளவோ இருக்குது பாருங்க. இப்படி தான் வரும், அன்ஷேப்பாக தான் வரும். அது எடுத்து எல்லாமே முத்து அப்படி வெயில் வச்சு பாருங்கள். ஏன்னா 2500 ரூபா. சும்மா வெயில் வச்சு பாருங்க. 12 வருஷங்கிறது மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு முத்துனுடைய உயிர்த்தன்மை அதனுடைய வளர்ச்சி தன்மை வந்துட்டு 12 வருஷம். ஒயிட் கோலுக்கு இந்த சிப்பி வந்தாக்கில் ஒயிட் கோல் இது வந்துட்டு மூடியோடு தான் இருக்கும். மூடி இருக்கும், உள்ளுக்கு வந்து நத்தம் இருக்கும், ஃபுல்லாகவே மண்ணுக்குள்ள இருக்கும். அந்த 12 வருஷம் ஆனோடனே அது மேலேயே வந்துடும். அதுக்கு வந்து 12 வருஷம் ஈஸியாக எடுத்துருவோம். இது இந்த 12 வருஷத்துக்கு முத்து. இதே வந்து 16 வருஷம் 18 வருஷம் 24 வருஷம் முத்து வந்து கலர்ஸ் மாறும். 14 வருஷம் வந்து பிங்க் கலரு, கோல்டன் கலர்லாம் வந்து 18, பிளாக் கலர்னா 24. அந்த மாதிரி சிப்பிகள் வெரைட்டிஸ் மாறும். அது மணலில் தோண்டி தான் எடுக்கணும். அதை வந்து நம்ம சர்ச் பண்ணி எடுக்கணும். இது வந்து தானால எடுக்குது, தானால வர்றது ஈஸியாக கிடைக்கும். 12 வருஷத்துக்கு அப்புறம் இறந்துருமா? அது இறக்கணும், சரி, அது எடுத்துருவோம். 12 வருஷம் ஆனாதான் அது வந்துட்டு மேலே வரும். இன்னைக்கு இந்த வருஷம் வந்து நாங்கள் வந்து ஒரு இடத்துல ஜிபி எடுக்கிறோம்னா ஜிபிஎஸ் பதிவு பண்ணிட்டு வந்துருவோம். அந்த இடத்துல எடுத்துருக்கோம் சொல்லிட்டு அந்த வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வரை போக மாட்டோம். ஏன்னா மேற்கொண்டு பாங்க அப்படி குட்டி போட்டு இது பண்ண பியூர் வாட்டர் தானே. ஓப்பன் பண்ணியிருக்கோம், மழை பெய்யும் போது அந்த மழை தண்ணி வந்துட்டு இந்த சிப்பிக்கு வந்துடும். இந்த சிப்பியில் வந்துட்டு அந்த நத்தை இருக்குன்னா அந்த நத்தை உறிஞ்சி வச்சுட்டு அதோட சுரப்பைகள் தான் அந்த முத்து எல்லாத்தையுமே ஃபார்ம் பண்ணி வளர்க்குறது. இது எல்லாமே வளர்றதானே. அது எல்லாமே இந்த பாருங்க எல்லாம் முத்து இப்படி தான் இருக்கும் முத்து. இதை வந்து நாங்கள் பின்னாடி வந்து கிரைண்டிங் பண்ணுவோம். கிரைண்டிங் பண்ணி இந்த முத்துவெல்லாம் தனியாக எடுத்துருவோம். அதுக்கப்புறம் இந்த சிப்பியில் வச்சு தான் அந்த மீன்லாம் பண்ணுறது. 12,500 ரூபா அந்த மீன். அரோனா பீஸ். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்மளாம் அந்த இங்கே பாருங்க, இது வந்து டூப்ளிகேட்டு, இது ஒரிஜினல். ஒரிஜினல் வந்து அன்னிவனாக இருக்கும். அது 1500 ரூபா. உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுன்னா உங்களுக்கு 250 ரூபாய்க்கு நெக்லஸ் டைப்பில் வேணாலும் பிங்க் கலர் இருப்பாரு. இது மேக்னட்டோட 250 ரூபா ஈச் ஒன். நீங்கள் எடுத்து தங்கத்தில் மாற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு மாலையெல்லாம் எடுத்தேன்னா நாங்கள் 650 ரூபா தான் மாலை. இந்த மாலை நீங்கள் மாலையை எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பிரேஸ்லெட் செஞ்சீங்க தங்கத்தில், ஒரு மாலை பண்ணிக்கங்க, ஒரு தோடு பண்ணிக்கங்க. இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கா? பெருசாக இருக்காது. பாருங்கள் எது சைஸ் எவ்வளோ பாருங்க. இந்த இடத்துல இதை பார்த்தீங்கன்னா 250 ரூபா, கொஞ்சம் உருண்டையாக இருக்கும். இதுனா 1200 ரூபா. இது பிங்க் கலர், இதுவும் 2500 ரூபா. நீங்கள் இதோட பெருசாக தான் 108 மணி தான் இருக்குது. ரொம்ப பெருசாக தான் வரும். கூட பெருசாக இருக்கும். அதில் 108 இருக்காது. இதில் 108ல் 140 முத்து இருக்கும். இது வந்து சைஸ் வேறு, அதோடைய சைஸ் வேறு. அந்த பிரேஸ்லெட் வாங்கிக்கலாம். இது எவ்வளோ? 250 ரூபா. அந்த பிரேஸ்லெட் ஆமாம். பேக் வாங்கிட்டு என்ன இது? இது என்ன ரெட் கலரு? அது வந்து கிறிஸ்டல். கடலில் இருக்குதா? இல்லை, கடலில் கிடைக்குது. நார்மல் தான். நார்மல் கிறிஸ்டல் கல் தான். ஓகே ஓகே. இது நான் எழுதி பார்க்கணும் உண்மையான இது. இந்த எலாஸ்டிக் இருக்குல்லக்கா, அந்த எலாஸ்டிக் வந்துட்டு எப்போ அந்து போகுதோ அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வெளியில் அப்படியே மாற்றிடுங்க. வெள்ளியே தேவையில்லை, வெள்ளி கம்பி மட்டும் மாற்றிக்கிட்டு நம்ம இதே டிசைனில் வந்து வெளியில் மாற்றினா அற்புதமாக இருக்கும். இதை நான் வந்துட்டு இந்த பிரேஸ்லெட்டில் வந்து ஒரு பிரேஸ்லெட் வாங்கினேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது.
எனக்கு வந்து பிரேஸ்லெட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் போடுறதுக்கு, அதனால இது வந்து நான் பார்க்கவும் நல்லா அழகாக இருந்துச்சு. பேர்லு இதில் வந்து பிளாக் மெட்டலும் பேர்லும் மிக்ஸ் ஆகி இருந்தது. சரி ஓகே அது வாங்கிக்கலான்ட்டு நான் அது வாங்கினேன். இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப சூப்பராக ஷெல்ஸாலே ரெடி பண்ணியிருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா வெரைட்டியான ஷெல்ஸுமே அங்கே இருந்தது. எல்லா விதமான ஸ்டோன்ஸு, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க, ஷெல்ஸ் வச்சுருக்காங்க, அப்புறம் பிரேஸ்லெட், செயின்ஸு, அப்புறம் பேர்லை பற்றின நிறைய விஷயங்கள் அவங்க வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து பேர்லேயான கம்பல் அப்படி நிறைய இது காமிச்சாங்க, எல்லாமே அழகழகாக இருந்தது. இது வந்துட்டு 4 முகம் பாருங்க. இது வந்துட்டு ஒரு முகம், ஒரு முகம். ஆனால் இது டூப்ளிகேட் பாருங்க, தெரியுது ஏதாச்சும்? சும்மா பிடிச்சி பாருங்க, டூப்ளிகேட் பிளாஸ்டிக். ஆமாம், அதை விட பயங்கரமாக அழகாக இருக்கும். இது 5 முகம், இது 5 ரூபா 10 ரூபாய்க்கு போட்டுருவோம். இது வந்துட்டு 150 ரூபா. இது 4 முகம், இது மட்டும்தான் ஒரு டூப்ளிகேட், மற்றெல்லாம் ஒரிஜினல். 150 ரூபாய். இது 4 கோடு வரும்ல, அந்த கோடு தான் கணக்கு. ஒவ்வொரு கோடுன்னு வரும், அப்படி லைனாக இருக்கும், அந்த லைன்ஸ் தான் கணக்கு. கருங்காலி மாலை, அப்புறம் ஸ்படிக மாலை, அந்த மாதிரி ருத்ராட்சி மாலை இதெல்லாம் கூட காமிச்சாங்க. அந்த கருங்காலி மாலை வந்து தண்ணியில் மேலே தான் வந்து டூப்ளிகேட் அப்படிலாம் கூட இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. அது உண்மையாக போயா தெரியல. தண்ணியில் மேலே தான் டூப்ளிகேட். கருங்காலி மாலை இப்படி தான் செக் பண்ணணும். இங்கே இருக்கு பாரு, இது ஸ்படிக மாலை, கல். இது கல், இது பிளாஸ்டிக். எல்லாத்தையும் வச்சு பாருங்க, ஏதாவது டிஃபரெண்ட் தெரியுதா? இது கல், ஸ்படிகம், பிளாஸ்டிக். இதுதான் ஒரிஜினல். மரம் இருக்கு, கல் இருக்கு, பிளாஸ்டிக் மரம். இது வந்து இது கருங்காலி மரம். இது ஸ்படிக மாலை. இது பிளாஸ்டிக் மரம். இது கருங்காலி, ஸ்படிகம், பிளாஸ்டிக். ஓகே இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் இந்த மாதிரி ஓல்டு பில்டிங்ஸ் 2-3 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்களால் ரொம்ப நடக்க முடியல, ஏன்னா வெயில் ரொம்ப அடிச்சது, எல்லாமே ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்தது. அதனால நாங்கள் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அப்படியே ரிட்டன் கிளம்பிட்டோம். போகிற வழியில் திருப்பி ஆட்டோ போனோம். அப்போ வந்து அவர் ஸ்டாப் பண்ணி இதுதான் வந்து அந்த ரயில்வே தண்டவாளம் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. மேலெலாம் இது உடஞ்சிச்சு, இது மட்டும் நிற்குதுன்ற மாதிரி இதையும் காமிச்சாங்க. பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.